லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வணக்கம். வணக்கம் சின்னா. இலங்கையை சார்ந்த எம்பி அர்ஜுனா அப்படின்றவர் சமீப காலத்தில் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருந்தார். விஜயை பார்க்க வந்தார். ஆனால் விஜயை பார்க்க முடியல. அவர் ஆதவ அர்ஜுனா மட்டும் பார்த்துட்டு போன ஒரு தகவல். அவர் இங்கே வந்த இடத்துல இங்கே சீமானை ரொம்ப காட்டமாக விமர்சனம் பண்ணியிருந்தார். இது குறித்து நிறைய பேர் ரைட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. இதை குறித்து ஈழத்தமிழர்கள் எந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க, ஒரு சிலர் அமைதியாக இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேசப்படாக இருக்குதுன்னா அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை அது பேச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு கிறுக்காரனுடைய உளறல் இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் கூட அந்த அர்ச்சனா ஒரு நாடாளுமன்ற உரை ஒன்று ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாப்புல. தலைவர் மேதகு அவர்கள் பற்றி ஒரு இது பேசினாப்புல. அங்கே யாரோ எதிர்த்தரப்பில் யாரோ ஒருத்தர் எதிர்த்து இருடா அப்படின்னு பேசினாப்புல. இந்த ஆள் யாரா? அப்போ தான் நம்ம பார்க்குறோம், யாரா நல்லா பேசுகிறாப்புலையா, அவர்கள் சிங்களவர்களுடைய அந்த கோட்டையில் இருந்துக்கிட்டு இதை பேசுகிறாப்புலையே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தா தான் தெரியுது, ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, நல்ல கொண்டையாக பிரித்து பார்த்தா இது பேனுன்பாங்கள்ல, அது மாதிரி இந்த ஆள் இன்னைக்கு பார்க்கும்போது இதோ கோட்டிக்கார பயலா நீ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பேசுகிற முழுக்க எந்தவித தரவுகளோ இதோ தர்க்க ரீதியாக அந்த மாதிரிலாம் இது இல்லை. சும்மா வாய்க்கு ஊருக்குள்ள இந்த குழாயடி சண்டை போடுவாங்கல்ல பெண்கள், அதை மாதிரியான நாட்டினுடைய எம்பி அப்படின்றதையும் மறந்து அவர் ஒரு இது சும்மா இந்த ஊரில் குடிச்சிட்டு கிளம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல, சண்டையை போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு 2 பேருக்கு உள்ளே போன உடனே சுற்றிக்கிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்கல்ல, அப்படியான ஒரு கேரக்டராக இருக்கா. விசாரித்தா அவருடைய தந்தை இயக்கத்தோடைய இதில் காவல் பொறுப்பில் இருந்தவராக சொல்கிறாங்க. இவர் ஒரு டாக்டர், மருத்துவர். அங்கே அந்த இதில் நடந்த ஊழலை பற்றி இவர் வெளியே கொண்டு வந்தார். அதனால் இவரை பணியிடம் நீக்கம் பண்ணிட்டாங்க சாவகச்சேரிங்கிற இதில். அதனால் இவர் மேலே மக்கள் பரவாயில்ல, ஒருத்தர் இப்படி தானே போராடி விடுவாங்க. அதனால் மக்கள்லாம் இவர் சுயேட்சையாக நின்னோடனே இவரை வேலையை விட்டு இது பண்ணிட்டாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு அநீதியை ஒரு ஊழலை வெளியே கொண்டு வந்தார், அவர் வேலையை போச்சு, அவர் தேர்தல் நிற்காருன்னொன்னே நிறைய ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்களும் சரி, உள்ளூரில் அங்கே இருக்கிறவங்களும் ஒரு நேர்மையான ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சி ஓட்டை போட்டு எம்பி ஆக்கி விட்டாங்க. ஆனால் பார்த்தா ஒரு கிறுக்கார பயில அனுப்பி வச்ச மாதிரி வெறியாக இருக்காங்க. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சீமானை ஏன் இவர்கள் குறி வைக்கிறாங்க? அங்கே ஒரு பெண்மணியை அதை இந்த கேரக்டருடைய இதை புரிஞ்சுக்கிட்டதுக்காக சொல்கிறேன். அவருக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு இதை ஏதோ ஒரு சின்ன சில்லறை சண்டைக்கு போயிட்டு ஒருத்தங்களை துப்பாக்கி வச்சுக்கிறாங்க. ஒரு சிங்களவன் கூட இப்படி வேலைகளை செய்ய மாட்டான். ஆனால் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அமைப்பு இல்லாததோடைய திமிர்தனத்தில் தானே இந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் பேசுகிறதெல்லாம் பாருங்கள், எல்லாம் குண்டக மண்டக. விஜயை அங்கே கொண்டு போயிடணும், அதாவது விஜயுமே அங்கே ஆட்சி நடத்தணும், யாழ்ப்பாணத்தை இதோட இணைக்கணும், இப்படி பேசணும். இதெல்லாம் அவருடைய கிறுக்குத்தனங்கள். சரி, அவர் பேசுறது கிறுக்குத்தனமாக இருக்குது, அதெல்லாம் வேற. ஆனால் நமக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இதில் சீமானை இவர் குறி வைக்கிறதும் இதற்கு பின்னணியாக பின்னணி நிறைய ரைட்டப்புகள்லாம் வெளிவருது. சீமான் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்குது, அவர் மேலே தேர்தல் ரீதியான விமர்சனங்கள் இருக்குது, அவரோட செயல்பாடுகளில் விமர்சனங்கள் இருக்குன்னா அதை நீங்கள் பேசலாம். ஆனால் சீமானை வன்மம் கொண்டு இப்படி எழுதுவதற்கும் பேசுவதற்கும் பின்னணி பார்த்தீங்கன்னா, சீமான் மட்டும்தான் இன்றைய தேதியில் நாம் கூட விமர்சிக்கிறோம். சீமான் அவர்களை அவருடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாமளும் விமர்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் அவரை குறை சொல்ல முடியாது. 2009 இனப்படுகொலை முடிந்த பிறகு எல்லாரும் அப்படியே முடிந்து போனது அப்படின்னு அமைதியாக இருந்தப்போ, இல்லை அப்படின்னு அதை மீண்டும் பேசுபொருளாக மாற்றி இன்றைய வரைக்கும் அதை தக்க வைப்பது சீமான் மட்டும்தான். மற்றவர்கள் அதனோட முடிஞ்சு போய் தலைவரை போய் பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே தலைவருக்கு நெருக்கமாக இங்கேருந்து இது பண்ணவங்க, ஆயுதங்களுக்கு இது பண்ணவங்க, வச்சவங்க, உதவி செய்தவர்கள்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனால் அதை அரசியல் ரீதியாக தக்க வைத்து அதை இன்னும் பேசுபொருளாக மாற்றி இருப்பது சீமானவர்கள். அதை நம்பி அந்த பேசுபொருளை முன்னாடி வச்சு அதை ஒரு முக்கியமான விவாதமாக மாற்றி அதை தேர்தல் அரசியலில் அதை பிரதானமாக மாற்றி அதன் மூலமாக இவ்வளோ வாக்குகளை 36 லட்சம் வாக்குகளை கொண்டார். அது இப்போ ஒரு சர்க்கிளில் இருக்குன்னு வைங்களேன். அவ்வளோ வாக்குகளை மக்களை நம்ப வச்சு கொண்டு வர முடிந்தவர்கள் அவரை இப்போ குறி வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பேசுபொருள் இது இருப்பது
எரிச்சலை கொடுக்கிறது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த எம்பி எதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவரை விமர்சிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? இவங்க 2 பேருக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குது? எதற்காக இவர் வந்து இவரை விமர்சிக்கிறார் அப்படின்னு பெரும்பாலான மக்களுக்கான இது ஒரு கேள்வியா இருக்கு. இல்லை, அதுதான் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாற வேண்டும். அந்த பிரச்சனை இருக்குது, அங்கே இனப்படுகொலை நடந்தது அப்படிங்கிறத தொடர் யூதர்கள் கொல்லப்பட்டது இன்றைய வரைக்கும் டாக்குமெண்ட்டாக இப்போ விதவிதமாக படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 15 ஆண்டு ஆச்சு, அதோட முடிஞ்சு போச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. அதை ஆவணப்படுத்துறதுக்கான வேலைகள் கூட இல்லை. அந்த வகையில் பார்த்தா சீமானவர்களாவது இதை பேசிக்கிட்டு இருக்காரு, அதை தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு ஈழத்தமிழராக நீங்கள் சீமான் கூட தான் நிற்கணும். சரி, சீமான் கூட நிற்கவே வேண்டாம். சீமான் என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சீமானை சாதாரணமாக இந்த விஷயத்தில் நீங்கள் இது பண்ண முடியாது. 2009 காலகட்டங்களில் நான் பல்வேறு கூட்டங்களுக்கு போயிருக்கேன், இனப்படுகொலை நடந்த நாட்களில். ஈழம்ங்கிற வார்த்தையை வந்து உங்களால் ஃப்ளெக்ஸில் வைக்க முடியாது, போஸ்ட் ஒட்ட முடியாது. போலீஸ் அவ்வளோ அராஜகம் பண்ணியது, எல்லாத்தையும் கிழிச்சு போடுவாங்க. திருமாவளவன் அவர்கள் நடத்திய ஒரு பெரும் ஒரு கூட்டம், அதில் கூட ஈழம்ங்கிற அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஈழத்துக்கு அவர் திமுக கூட்டணியில் தான் இருந்தார். அவ்வளோ அராஜகத்தில் இருந்த சூழல், அந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு, போர் முடிஞ்சு போச்சு, தலைவர் இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற ஒரு சூழலில் அங்கு ஆயுத வழியில் போராட்டம் முடிந்தது. கருத்தியல் ரீதியாக போராட்டம் தொடருகிறது அப்படிங்கிறத சீமான் முன்னெடுத்தார். அதை இன்னை வரை கொண்டு போகிறாரு. அவருடைய புகைப்படத்தை இன்றைக்கி நீங்கள் சாலைகளில் பார்க்கலாம். மேதக அவர்களுடைய புகைப்படம் ஒரு கிளிப்பாட்ஸ் பிக்சர் மாதிரி லோகோவாக விதவிதமான படங்களாக ஆட்டோவில், கார்களில் ஒருத்தர் வச்சுட்டு போகிறாங்க. அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் வைக்க முடியாது, தடை செய்யப்பட்டதாக இருந்த காலத்தையெல்லாம் உடைச்சி அதை சகஜமாக மாற்றி, அது இன்றைக்கி எல்லாரும் வந்து பயன்படுத்துகிற மாதிரி வீட்டில் வைக்கிறதுல ஆரம்பித்து எல்லாமே சகஜமாக மாற்றினது சீமானுடைய வரவு. அது தேர்தல் அரசியலில் அது செஞ்ச சாதனைகள் அதுவும் ஒன்று. அது இன்னை வரைக்கும் பேசுபொருளாக இருக்குது. சீமான் திரள் நிதி வாங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இனப்படுகொலை வைத்து சீமான விழுந்து இது ஒரு முதலீடாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எப்படி பார்த்துக்கிறது? இல்லை, அதுதான் அர்ச்சனா வைக்காப்புல. இப்போ ஒரு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நம்பி இயங்கக்கூடியவர்கள், கார்ப்பரேட்டுகளை நம்பி இயங்கக்கூடக்கூடியவர்களுக்கு வேறு மாதிரி இருக்குது. இப்போ திமுக ஆரம்ப காலத்தில் உண்டியல் கொள்கை தான் வந்து சொன்னாங்க. இடதுசாரி தோழர்கள் உண்டியல் தான், அதுலாம் ஒரு அதான் நீங்கள் தவறான செயலே கிடையாது. அது நீங்கள் வந்து மக்களுக்காக, எந்த மக்களுக்காக பேசுகிறீங்களோ அவர்களிடம் வந்து நிதி வாங்குவது. 5 ரூபா போடுவாங்க, சில 2 ரூபா போடுவாங்க, 500 ரூபா போடுவாங்க, 100 ரூபா போடுவாங்க. அவரவர் முடிந்தது போக ஒரு கூட்டு பயணம். இந்த பயணம் இப்படி தான் ஒரு அரசியல் இயக்கம் வந்து பயணம் செய்யுது. இதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ வந்து இவர்களுக்கு வந்து யாராவது வந்து டாட்டாவா வேறு யாருமா பணம் கொடுக்க முடியும்? ஒரு பேசுகிறது இயற்கை வளம் இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு யார் பணம் கொடுப்பா? அப்போ மக்கள்கிட்ட இருந்தால் நிதி திரட்ட முடியும். அப்போ நிதி இருக்கிறவர்கள், ஒரு களத்தில் இயங்குவவர்கள், அப்படி தான் வந்து அமைப்பு அங்கே இயங்கியது. களத்தில் வந்து சண்டை செய்பவர்களுக்கு வெளியில் இருப்பவர்கள் உதவியது, கருத்தியலாக சண்டை செய்பவர்களுக்கு வெளியிலிருந்து பொருளாதாரியில் பாதுகாப்பாக இருப்பவர்கள், பொருளாதாரியில் களத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உதவுவது. இது ஒரு மறைமுக இது. என்னால் களத்தில் வேலை பார்க்க முடியல, நான் வந்து நிதி கொடுக்குறேன், நீங்கள் செய்யுங்க, வேலையை செய்யுங்க. சீமானவர்களுக்கு பில்கேட்ஸ்லாம் உதவ மாட்டாங்க. பில்கேட்ஸ் அர்ச்சனா ராமன்கிட்ட சொல்லி தான் வந்து எதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா சீமான் மீது வன்மம், இந்த விஷயத்தை பேசுபொருளாக தக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற புள்ளியில் இருந்தால் இதற்கு இப்போ இது வெறுமனே அர்ச்சனா மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இயங்குது. அதன் அடிப்படையில் சீமான் குறிவைக்கப்படுகிறார். எனக்கு அர்ச்சனாங்கிற கிறுக்கு பயில வந்து பேசுகிறது சாதாரண விஷயம், அவன் கிறுக்கேன் அப்படிங்கிறது தெரியுது, பேச்சை வச்சே தெரியுது, கோட்டிக்கார பைய அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு அரசியல் இயக்கம் திருமா மாதிரியான ஆள்கள்லாம் வந்து சந்திக்கிறதும் அதுக்கான வாய்ப்பு. கூட்டிட்டு வந்தது அவர் தானா வந்தார் ஏதோ அதெல்லாம் எப்படி வந்து இங்கே கூட நிகழ்வுகள் நடக்குது, அதில் கலந்து எப்படி நடக்குது சார்? ஒரு வெளிநாட்டோடைய வேற ஒரு தேசத்துடைய எம்பி இங்கே வர்றாரு, விஜய் பார்க்க வர்றாரு, திருமாவையும் பார்க்க வரணும். சீமானை பேசக்கூடிய, ஆபாசமாக பேசக்கூடிய, இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒருவரை திருமா வந்து எங்கே என்கரேஜ் பண்ணுறது? இது அப்படி தான் எடுத்துக்க முடியும். அப்போ சீமான் மீது திருமாவுக்கு வன்மம், சீமான் மீது திருமாவுக்கு ஏதோ ஒரு வகையான எரிச்சல் இருக்கு. அப்போ அந்த புள்ளியிலிருந்து யாரோ ஒருத்தன் பேசுகிறான், அவனை நம்ம வந்து உற்சாகப்படுத்துவோம், சூப்பர்ப்பா பேஸ் அப்படிங்கிற அந்த தன்மையை தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆதரவு சந்திக்க வேண்டிய தேவைன்னு இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் வந்து இங்கே உள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர் சுட்டு போடுவேன், கொலை செஞ்சிருவேன்ங்கிறான். இங்கே வந்துட்டு போகிறான்னா இங்கே உள்ள வெளியுறவுத்துறை என்ன செய்யுது? இது காவல்துறை என்ன செய்யுது? இப்படி நம்ம ஒருத்தர் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு தேசத்துக்கு போக முடியும்? விடுவாங்களா? அப்போ உளவுத்துறை என்ன செய்யுது?
இது காணாதுன்னு வெளியே போயிட்டு இருந்துட்டு அங்கே இருந்து பழையபடி வந்து நான் வந்து கொலை பண்ணுவேன் அப்படின்னா, சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுகிறாரு. இது வந்து சாதாரண விஷயமா? அது ஒரு எம்பி, அந்த தேசத்தில் உள்ள ஒரு எம்பி. இதை வந்து சாதாரணமாக எப்படி எடுத்துக்க முடியுது? இது இரு நாட்டுடைய வெளியுறவுத்துறை சார்ந்த ஒரு விஷயம். யாரோ ஒருத்தங்களுக்கு அன்னோன் கேரக்டர் விடுங்க, சீமானே விடுங்க, அன்னோன் கேரக்டர் ஒருத்தங்களுக்கு வந்து ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுறாரு. அது எப்படி முடியும்? அங்கே உள்ள அரசும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாரும் பெருசாக அதான் நான் சொல்கிறேன். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து ஊடகங்கள் அவரை வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. இங்கே நிறைய வந்த பிறகும் நிறைய வந்து சீமானை திட்டுறதுக்கு நிறைய ஊடகங்களை வந்து அணுகிறாங்க. சில பேர் வந்து அதை ஓகே பண்ணுறாங்க, சில பேர் மறுத்துட்டாங்க. அப்போ இது ஒரு திட்டமிடலோடு இந்த காய் நகர்த்தல் நடக்குது. அப்போ இந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக பேச முடியாமல் இருக்கணும், ஈழம் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடாமல் இருக்கணும். இந்த இனப்படுகொலையை குறித்து பேசுறதுக்கான ஒரு ஆள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து டைலூட் ஆகிடுவாங்க. அவங்க அடுத்த கட்ட வேலை இருக்குது அப்படின்னு நகர்ந்துருவாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த இனப்படுகொலையை பற்றி பதிவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால் இங்கே இருந்து நடந்த ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டில் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கக்கூடிய சீமானை அடக்குவதற்காக இலங்கையிலிருந்து அதே தமிழர் ஒருத்தரை இங்கே இந்தியாவுக்கு அனுப்பி அவருடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக கூட அவர்களே அந்த நாட்டுடைய யாரோ உரிமையோடு அவங்க அதுதான் வாய்ப்பு. இப்போ ஈழத்தமிழர்கள் எல்லாருமே வந்து இந்த இது சார்ந்த இதில் இருப்பாங்களா? விடுதலை சார்ந்த இதில் இருக்க மாட்டாங்கல்ல, அதில் துரோகிகள் இருப்பாங்கல்ல, அது இந்த இதுக்குள்ள எதிரானவர்கள் இருப்பாங்கல்ல, அப்படியான ஒரு கேரக்டராக தான் இந்த கேரக்டர் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ சீமான்ங்கிற பேரை டேமேஜ் பண்ணுறது நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்போ அந்த பேரை வந்து அங்கே இது பண்ணுறது நம்ம என்ன, அதை தான் திரும்ப சொல்கிறேன், சீமானை விமர்சிப்பதற்கு பல காரணிகள் இருக்குது, அதில் விமர்சிங்க. ஆனால் இந்த மாதிரியான இதில் பண்ணி விமர்சிப்பவன் ஒருத்தனை வந்து அங்கே பேசி அவர்களே தூண்டி விட்டாங்க. இப்போ ஒரு சிங்களர் பேசுறதுங்கிறது வேற, ஒரு ஈழத்தமிழரை வைத்தே வந்து தமிழர்களுடைய அரசியல் சொல்லுவான் பாரு, அவங்களுக்காக தான் இவர் பேசுறாரு. ஆனா அங்கிருந்து ஒருத்தர் வந்து இவர் இப்படி பேசி பாருன்னா அப்ப இந்த பிரச்சனை இவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா டைலூட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அதை விசாரிச்சா வந்து என்னன்னா, இதில் நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது, அதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. இப்படி சீமானை வந்து ஒருத்தன் அங்கே உள்ள ஈழத்தமிழர் ஒருத்தரே வந்து பேசுகிறான், ஒட்டுக்குழுவோ அல்லது அரசு ஆதரவு இதில் இருக்கிறான். ஏன்னா இப்படி ஒருத்தங்களை ஒரு பெண் நெத்தியில் துப்பாக்கி வைக்கிறான், இங்கே வந்து சுட்டுப்பிடுவான்ங்கிறான். இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அங்கே வந்து கைது பண்ணி அது எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் அரசு வந்து விடுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையான காய் நகர்த்தல் இருக்கு. இதை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிட்டது. அதை கடந்து போகிறது. அப்போ அதை ஓகேப்பா அவன் அடிக்கட்டும்பா, நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிறது. அங்கே இருக்கிற சிங்களர்கள் வேடிக்கை பார்க்குறது வேற, இங்கே உள்ள தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இதை வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. அதுவும் வந்து திருமாவளவன் அவர்கள் செய்தது மிக மிக பிழையானது. இந்த மாதிரியான ஒரு கிறுக்கார பயில நீங்கள் வந்து அங்கீகரிப்பதுங்கிறது அவசியம். அவர் பேசிட்டு போய் தான் அவர் அங்கே பேசினார், அதுக்கு முன்னாடி இருந்தும் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த பேசுறதுனால தான் இங்கே வரவே வைக்காரு. விஜய் சந்திக்க வர்றதெல்லாம் வந்து ஒரு இது அவரும் சொல்லுங்களேன், யாழ்ப்பாணத்தை வந்து இதோட சேர்க்கணும், விஜய் ஆட்சி நடத்தணும், விஜயோடைய ஆட்சியின் கீழே. அவன் வந்து இந்த குறுக்கு கேள்வியில் அதை கேட்டாங்க, கச்சத்தீவை தான் வந்து இந்தியா கேட்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கச்சத்தீவை மட்டுமில்ல யாழ்ப்பாணத்தையே அதோடு சேர்த்து விடுங்கள், நான் வந்து கொஞ்சம் சுதந்திரமாக நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமே அப்படின்ற ஒரு காரணத்துக்கு இல்லை. இது இந்த வாசம் எவ்வளோ முக்கியமான ஒரு தேசத்தோடைய இது. அப்போ அந்த நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக இருக்கார், அங்கே உள்ள அரசு இந்த கேரக்டரை வந்து இது பண்ணல, நடவடிக்கை இல்லை, கண்டிக்கல இல்லைங்க, இது தேச துரோகங்க. அப்போ வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, அப்போ விட்டு பிடிக்கிறாங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிறது என்னென்னா, இதில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம், இப்போ விசாரித்ததில் வந்து இனிமேல் அந்த கோட்டிக்காரனை வந்து தேர்வு பண்ண மாட்டாங்கன்னு மக்கள் சொல்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் என்ன, இப்படி ஒருத்தன் பேசுகிறான் அப்படிங்கும்போது ஈழத்தமிழர்களுக்காக அந்த பிரச்சனை சார்ந்த விஷயத்தை, ஈழத்தமிழர்கள் இல்லை, தமிழின படுகொலை நடந்தது, இனப்படுகொலை நடந்தது, அதை தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டின் ஒன்றாக வைத்து இன்றைய வரைக்கும் பேசுபொருளாக வைத்திருப்பவர் சீமான். அவருக்கு அங்கிருந்தே ஒருத்தனை வந்து எதிரியாக மாற்றி இப்படி இப்போ ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா, ஈழத்தமிழர்கள், குறிப்பாக ஈழத்தமிழர்கள் அனைவரும் வந்து இந்த விஷயத்தை கண்டித்து பேசியிருக்கணும், எழுதிருக்கணும், காணொலி வெளியிட்டிருக்கணும். இந்த மாதிரி ஆளை சீக்கிரமாக அடையாளம் கண்டு இது பண்ணியிருக்கணும். 1-2 காணொலிகள் தான் பார்க்க முடியுது வெளியே, மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஒன்று ஏதோ ஒரு வகையான அச்சலன் இருக்கலாம், நம்ம அங்கே எதுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பயம் காரணமாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த மாதிரியான நபரை வந்து அம்பலப்படுத்துவதும், இந்த தருணத்தில் சீமானுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியதும் வந்து ஈழத்தமிழர்களுடைய கடமை. ஆனால் அதை செய்யாமல் வந்து யாரோ ஒருத்தன் கிறுக்காரம் பேசுகிறான் அப்படின்னா நம்ம அமைதியாக இருப்பது என்பது
சரியாக இருக்காது அப்படின்னுங்கிற வருத்தத்தை நம்ம பதிவு பண்ணுறோம். நம்ம இங்கேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது வேறு, ஈழத்தமிழர்களே வந்து அந்த அர்ச்சனாவை வந்து கேள்விக்குள்ளாக்கி அம்பலப்படுத்துவது வந்து அவருக்கு உதவுன ஆட்களே எல்லாம் வந்து பாஞ்சி கடிச்சு பிறான்ற ஒரு வெறி பிடித்த கேரக்டராக இருக்குங்க. அவர் வெற்றி பெறணும்னு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க உதவி இருக்காங்க, அவங்க மேலேயே பாயிற ஒரு கேரக்டராக இருக்காப்புல. இந்த மாதிரியான ஒரு ஆள், அதாவது ஒரு நிலையற்ற புத்தி இது இல்லாத ஒரு கேரக்டராக இருக்காருல, அவரோட பேச்சுக்கு பெரிய பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை. நான் திரும்ப சொல்வது, அந்த கேரக்டரை இங்கே வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு அங்கீகரிக்கிற ஒரு இடத்தை வந்து இந்த மாதிரி ஆட்களை தானே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து தொடர்ந்து அவர் வந்து ஊடகத்தில் ஆமாம் எல்லா வகையும் இருப்பாங்களே. சீமான் ஒரு கண்டென்ட்டு, சீமானை வந்து பேசினா எதிர்த்தா திட்டினா அப்படிங்கிறது இங்கே வந்து பார்வையாக மாறுது. அப்போ சீமானே வேற ஒருத்தன் வந்து திட்டுறான் அப்படின்னா இங்கே வந்து இது பண்ணுறான், அவன் பேசுறது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சீமான் வந்து ஆதரித்து இங்கே பேசும்போது சீமான் பேச்சுக்களை நாங்கள் பரப்பும்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க நீங்கள் தான். ஆனால் இது பண்ண எதிர்த்தரப்பு கருத்துக்களை சொல்லும்போது அதை நாங்கள் பதிவு செஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். அது கருத்தாக இருக்கணும், கருத்தியலாக இருக்கணும். சீமானை எப்படி பேசணும் அப்படிங்கிற கருத்தியல் இருக்குது. சீமானை வாய்க்கு வந்தபடி ஆபாசமாக பேசக்கூடிய ஒருவரை வந்து எம்பியாக இருக்கிறதே தகுதி இல்லை. அந்த கேரக்டரோட பேச்சை வச்சே முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இப்படி பேசக்கூடிய ஒருவரை வந்து நீங்கள் அங்கீகரித்து ஊடகங்களில் இது பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது நாகரிகமற்ற செயல். இதுக்கு முன்னாடி இருப்பது வன்மம் தான். ஆக இந்த தருணத்தில் வந்து அனைவரும் சேர்ந்து இந்த அர்ச்சனாவுடைய செயலை கண்டிக்க வேண்டியது அவசியம். தமிழ்நாட்டுடைய அரசும் சரி அல்லது வந்து இந்திய அரசும் சரி இந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமானது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.